Hi friends and viewers, வணக்கம் and welcome back to Cook with Suji channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி நுங்கு பாயசம் பார்க்க போறோம். நம்ம எத்தனையோ வகையான பாயசம் பார்த்திருக்கோம். இளநீ பாயசம் கூட பார்த்திருக்கோம். என்னடா இது நுங்கு பாயசம் பார்க்கறீங்களா फ्रेंड्स? இந்த ரெசிபியை வந்து நான் ITC கிராண்ட் சோலா ஹோட்டல்ல ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்ல சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அதை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுங்கு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், நுங்கு 5லிருந்து 6 இலசான நுங்கு எடுத்துக்கோங்க, குங்குமப்பூ 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் வந்து 5 நம்பர் எடுத்துக்கோங்க, கேஷ்யூ 5லிருந்து 6 நம்பர், பாதாம் 4 நம்பர், கண்டென்ஸ்டு மில்க் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம நுங்கு பாயசம் செய்கிறதுக்கு 6 நுங்கு எடுத்துக்கேன். நான் ரொம்ப எலசான நுங்காக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதோட ஸ்கின்னெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுண்டாக காய்ச்சிக்கணும். பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அளவில் பாதி அளவுக்கு வந்துடணும். இப்போ இந்த பால் வந்து கொதிக்கும் போது நம்ம இது கூட வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் குங்குமப்பூ அளவு சேர்த்தா போதும். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா குங்குமப்பூ சேர்த்தா நல்லா கலர் கொடுக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பாலில் ஆடை கட்டாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அதன் பிறகு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5 ஏலக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நல்லா பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு. இது கூட நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சிக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் ஆப்ஷனல் தான். அது கிடைக்கலனா நீங்கள் அதுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயே சர்க்கரை இருக்கிறதுனால நான் இப்போ இதில் சுகரை ஆட் பண்ணல. இது கூட வந்து நான் முந்திரியும் பாதாமையும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பாலை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த நுங்கை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் சூடாக இருக்கும்போது நுங்கை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 hour கழித்து சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நுங்கு பாயசம் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji.